யாருக்கு கொடுக்க முடியும்? நம்ம பிள்ளை நிக்குது தலைப்புல, அப்புறம் என் பிள்ளைக்கு ஓட்ட போடாம வேற எந்த நாய்க்கு நாதாரிக்கு போட சொல்றது? இவ்வளவு நம்பிக்கை இருக்குமா? முதல் முறையா முதல் முறையா இறங்குறாருன்னா, முதல் முறையா இறங்கும் போது எதுக்கு நீங்க எல்லாம் ஆளுக்கால வந்து இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு ஏன் கேக்குறீங்க? ஓட்டா மாறிட்டா இப்ப என்ன செய்வீங்க? ஓட்டா மாறிட்டா என்ன செய்வேன்? சும்மா சிவனேனும் அமைதியா இருக்கிறவன சீண்டு விட்டுட்டு இப்ப வந்து உள்ள வரும்போது எனக்கு பயமா இருக்கு, விடவிடம் இருக்கு, நடக்குதுன்னா ஏன்? எப்போதுமே நீங்க தான் இருக்கணுமா? எப்போதும் குண்டு சைட்ல தான் நாங்க குதிரை ஓட்டணுமா? நாங்க எப்போதும் உங்களுக்கு ஓட்டையும் போட்டுட்டு நாங்க கேனப்பாய மாதிரி கேன சரக்கு மாதிரி அலையணும். கச்சத்துக்கு போனா அவன் சுட்டு கொள்றான், பொம்பளை பிடிக்க மீன் பிடிக்க விட மாட்டான் கடல்ல. கரியா போய் ஒரு ஏதாச்சும் முடியுமான ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஓடணும், ஒரு இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவன் கேட்கறான் லஞ்சம். நாங்க கட்டுற வரியில சம்பளமும் வாங்கிட்டு எங்களை லஞ்சமும் கேட்கறானுங்க. மாற்றம் வரும்ன்றீங்க? வரும், வர முடியும், வந்தா மாற்றம் வரும். இனிமே எந்த அரசியலும் வேணாம். புதுசா எங்களை கண்டிய புள்ள அவன் எத்தனையோ கோடி சம்பாதிச்சான். நான் படிச்சில்ல, அவன் எத்தனையோ கோடி ஒரு படம் நடிச்சுட்டு சம்பாதிக்கலாம். அந்த பணம் வேணா, எனக்கு மக்கள் தான் வேணா, எதுக்கு வரான்? எங்களை இருட்டுல கிடக்குறவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டுகிட்டு வரான். அதனால அவனை தான் நாங்க வெளிச்சம் கொடுக்க முடியும். வாரவனே வந்து அண்ணாடு நீனே வாங்கிட்டு போ, நீனே ஓட்டு போ, நீ 200 கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போ, நீ போய் மூட்டை முட்டையா சேர்த்து உன் குடும்ப அரசியலுக்கு ஒரு பக்கமா வச்சுக்கிட்டு போ. அப்ப நாங்க ஓட்டு போட்ட நாங்க எப்போதும் இப்படி உட்காந்துட்டே இருப்போமா? ஓட்டு போட்ட எங்களுக்கு உரிமை இல்லையா? அதே மாதிரி எங்க உரிமை, நாங்க யாருக்கு வேணாலும் போடுவோம். அதுக்கு போடக்கூடாது, இதுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி யாருக்கும் சட்டம் கிடையாது இந்த தமிழ்நாட்டுல.